Hi friends, welcome to Indhus kitchen. பண்ண போற ரெசிபி என்னன்னா ஸ்வீட் ஐட்டம் badhusha. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் மைதா 250 கிராம் எடுத்திருக்கேன். 250 கிராம் சுகர், மில்க் தேவையான அளவு, மேல கார்னிஷிங்க்கு பாதாம் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட் போதும், 2 டேபிள்ஸ்பூன் கர்ட், 50 கிராம் கீ நெய். இதில் 1 பிஞ்ச் சால்ட் போட்டிருக்கேன், 50 கிராம் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் கர்ட், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேண்டோட பாம் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் ஃபிங்கர்லேயே மிக்ஸ் பண்ணணும். ரவை மாதிரி இருக்கணும். நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னே பிரெட் கிரம்ஸ் மாதிரி வரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் மில்க் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, மாவு நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம், சாஃப்ட் ஆகும் அப்போதான். இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். நம்ம சுகர் சிரப் எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம். 250 கிராம் மைதாக்கு நான் 250 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து அந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும், போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிரப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கம்பி பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் 1/2 லெமன் நான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அப்போதான் வந்து சர்க்கரை பாகு வந்து அப்படியே லிக்விடாகவே இருக்கும். ஸ்க்வீஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பாதுஷா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாவை இப்படி அழுத்தி கொஞ்சம் உருட்டிக்கிட்டு நடுவில் இப்படி இந்த மாதிரி பாதுஷாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண பேன் வச்சுட்டேன், ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச பாதுஷாவை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப போடாதீங்க, நான் இப்போ 3 போட்டு ஃப்ரை பண்ணுறேன். நல்ல ப்ரௌன் கலரில் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், ஏன்னா வந்து உள்ளே வந்து நல்லா வேகாது. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆயிடுச்சு. சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி எல்லா இதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் எல்லாம் ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் போட்டுட்டேன். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்க, சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.